ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படக்கூடிய பிரிவை சேர்ந்தவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்கள். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் பை த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தர் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் பை பா சிவா அவங்களோட புக்லேருந்து தான் இந்த கண்டென்ட் வந்து நான் எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. பிடிஎஃப் வேணும்னா என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெசனுக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்களின் நலன். மூத்த குடிமக்கள் என்பவர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள். மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவங்கள தான் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 கணக்கெடுப்பின்படி மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா 10.4% வந்து கோடியாக மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 75.10 லட்சம் பேர் இருக்காங்க. இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா 10.4 கோடியை, தமிழ்நாட்டு அளவில் 75.10 லட்சம் அந்த ரேஞ்சில் இருக்காங்க. மத்திய அரசோட புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட இந்தியாவின் முதியோர் 2021 அறிக்கையின்படி, இந்தியாவில் முதியோர் அப்படின்ற ஒரு நேமில் 2021 அதில் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. யார் விட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2031ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை வந்து 2031 சொல்கிறாங்க. 10 வருஷம். இது வந்து 21 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, அப்போலேருந்து பார்த்தோன்னா ஒரு 10 வருஷம், 31. ஓகேவா? தமிழ்நாட்டோட மூத்த குடிமக்களோட எண்ணிக்கை வந்து 18.20% உயரும். 18.20% வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சர்வதேச முதியோர் தினம். சர்வதேச அளவில் முதியோருக்கான தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1. எப்போது? அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம். முதியோர்களுக்கான சர்வதேச அளவில் தினம் கொண்டாடுறாங்க. அது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அக்டோபர் மாதம் 1 தேதி, அக்டோபர் 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல்கள் எதிர்ப்பு. முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம். கொடுஞ்செயல்கள் ஏதாவது நடந்துச்சு அதுக்காக எதிர்க்கிற தினம் வந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி. ஜூன் மாதம் 15ஆம் தேதி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1, முதியோருக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் ஜூன் 15. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க இந்த கொஷின். ஓகேவா? இது வந்து டேட்டோடு கேட்டிருப்பாங்க. இச்சட்டத்தின்படி மூத்த குடிமக்களை காப்பது அவர்களின் குழந்தைகள் மற்றும் அவர்களின் சட்டப்பூர்வமான வாரிசுகளோட கடமை. மூத்த குடிமக்களோட பாதுகாக்கிறது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாரிசு மற்றும் சட்டப்பூர்வமான வாரிசோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த குடிமக்கள் இச்சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள பராமரிப்பு தீர்ப்பாயங்களுக்கு மனு அளித்தால் அதிகபட்சம் 10,000 வரை ஜீவானம்சமாக பெற்றுக்கொள்ளலாம். மூத்த குடிமக்கள் இருக்காங்களோ அவங்க வந்து சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்த பராமரிப்பு தீர்ப்பாயத்துக்கு வந்து மனு கொடுத்து ஜீவானம்சமாக 10,000 வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இச்சட்டத்தின் கீழ் ஜீவானம்சம் கோரி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 90 நாட்களுக்குள் தீர்வு செய்யப்பட வேண்டும். இப்போது ஒரு முதியவர் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்துக்கு ஜீவானம்சம் கோரி ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு எத்தனை நாட்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னா, தீர்வு காண வேணும்னா 90 டேஸ்க்குள்ளே அதை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தண்டனை. பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் மூத்த குடிமக்கள் கைவிட்டால் கீழ்கண்ட தண்டனைகள். என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னா, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க, 5,000 வரை அபராதம். இல்லை 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இல்லைனா 5,000 அபராதம் தராங்க. அப்படி இல்லைனா 2மே சேர்த்து தராங்க. இச்சட்டத்தின் கீழ் சமரச அலுவலர் மற்றும் பராமரிப்பு அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர். இந்த சட்டத்தின் கீழ் யார்னா சமரசம் பண்ணுற அலுவலர், பராமரிப்பு அலுவலர், சமரசம், பராமரிப்பு மற்றும் சமூக நல அலுவலர்கள். இச்சட்டம் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்யும் மேற்பார்வை செய்யவும் தலைமை செயலாளர் தலைமையின் மாநில நலக்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
இச்சட்டம் சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்யவும் மேற்பார்வை செய்யும் தலைமைச் செயலாளர் தலைமையின் கீழ் மாநில நலக்குழு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. மாவட்ட அளவில் தலைவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர். இதுக்கு மாவட்ட அளவில் யார் தலைவராக இருப்பா அப்படின்னா மாவட்டத்தில் இருக்க ஆட்சியர் தான். தமிழக அரசு இச்சட்டத்தின் கீழ் மாநில விதிகள் தமிழக அரசு இச்சட்டத்தின் கீழ் மாநில விதிகளை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2009 வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009 டிசம்பர் 31. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டம் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2016 to 2017 அந்த ஸ்கீம் வந்து 2007 கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 2016 to 2017 டைமில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஷார்ட்டாக அப்படின்னா ஐபிஎஸ்சிஆர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷார்ட் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ஐபிஎஸ்ஆர்சி அப்படின்னா ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டம். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. நோக்கம் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திட உணவு, தங்குமிடம், மருத்துவ கவனிப்பு, போக்குவரத்து வாய்ப்பு போன்ற அடிப்படை வசதி கொடுக்கறது. இத்திட்டத்தின் கீழ் முதியோர் இல்லங்கள், நடமாடும் மருத்துவ குழு, ஃபிசியோதெரப்பி கிளினிக் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம் 2016 to 2017 இதுக்கு கீழே வந்து முதியோர் இல்லங்கள் கட்டியிருக்காங்க. நடமாடுற மருத்துவ குழுக்கள், ஃபிசியோதெரபிஸ் அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. நிதி ஒதுக்கீடு மத்திய அரசு வந்து என்ஜிஓ வந்து 90%, 10 வந்து நம்மளோட கவர்மெண்ட். நிதி ஒதுக்கீடு வந்து மத்திய அரசு வந்து மற்றும் என்ஜிஓ. மத்திய அரசு வந்து 90%, ஓகே 90. என்ஜிஓக்கள் வந்து 10, ஓகேவா. மொத்தம் 100%, ஓகே. ஓய்வூதியம் இந்திரா காந்தி முதியோர் தேசிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் எப்போலேருந்து செயல்படுதுன்னா 1962 தான் செயல்படுது. முதியோர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குற திட்டம் தமிழ்நாட்டில் எப்போலேருந்து செயல்படுது அப்படின்னா 1962. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, 1962 முதியோருக்கு ஓய்வூதியம் நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க. ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்குறாங்க. ஓகே, 1000 ரூபாய் வழங்குறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தமிழ்நாட்டில் எப்போ ஓய்வூதியம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1962 தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம். இது வந்து 2019 to 2025. ஓகே, மூத்த குடிமக்கள் நலனை உறுதி செய்வதற்காக இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழேனா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துக்கு கீழே இந்த திட்டம் உருவாக்கியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை மற்றும் தேவைகளை நிறைவேற்ற இச்செயல் திட்டம் பின்வரும் 10 கூறுகளை சேர்க்கப்பட்டுள்ளது. நிதி பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, தங்குமிடம் மற்றும் முதியோர் நலன், மூத்த குடிமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு, தலைமுறைகளுக்கிடையேயான பிணைப்புடன் கூடிய பயனுள்ள அதிகாரப்பூர்வ முதுமை, முதியோருக்கு ஏற்ற போக்குவரத்து வசதி மற்றும் உகந்த சூழலை உருவாக்குதல், அப்புறம் விழிப்புணர்வு மற்றும் திறன் மேம்பாடு, சமுதாயத்தில் முதியோர் சார்ந்த பொருளாதார நடவடிக்கை, முதியோர் சேவைகளை ஊக்குவித்தல், ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு, திட்ட மேலாண்மை. இந்த 10 தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதியோர் இல்லங்கள் மாநில அரசு நிதியின் கீழ் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. மாநில அரசோட நிதி கீழ் தன்னார்வ தொண்டு என்ஜிஓக்களால் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு இடத்துலையும் 40 பேர் வந்து தங்கி பயன்பெறலாம். எத்தனை பேர் தங்கலாம்னா 40 பேர் தங்கி பயன்பெறலாம். ஒரு முதியோருக்கு மாதம் எவ்வளோனா 1200 உணவு மானியமாக வழங்கப்படும். ஒரு முதியோருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க மானியம்னா 1200 ரூபாய் தராங்க. ஓகேவா, உணவு மானியமாக தராங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் திட்டத்தின் கீழ் உடல்நலம் குன்றிய ஆதரவற்ற முதியோர் ஓய்வூதிய பெறுபவர்களுக்கு சத்து மாவு வழங்கப்படுகிறது. அந்த ஐசிடிஎஸ் திட்டம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக உடல்நலம் குன்றி ஆதரவற்ற முதியோருக்கு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு சத்து மாவு வழங்குறாங்க. முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக சிறப்பு இல்லங்கள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளாகம் 2011 to 12 என்ஜிஓ மூலம் மாநில அரசால் நடத்தப்படுகிறது. முதியோர் எளிதாக பயணம் மேற்கொள்ள வசதியாக இலவச பயணச்சீட்டு தமிழக அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான தேசிய கொள்கையை மத்திய அரசு 2011 வெளியிட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான தேசிய அளவில் கொள்கையை வந்து மத்திய அரசு தான் 2011 வெளியிட்டிருக்காங்க.
முதியோர் உதவி எண். இந்த உதவி எண் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இது வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. முதியோர் எண் வந்து 14 5 6 7 5 6 7 14 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 5 6 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே 14 போட்டுட்டு 5 6 7 தான்